வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், SMS ஈஸி மேத்ஸ் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேத்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.2ல क्वेश्चन நம்பர் 3 நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு பார்ட்டா பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட். இதுல குவியங்கள் ஃபோக்கை கொடுத்திருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2,0. E வந்து 3/2 அதிபரவளையத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா வேணும். குவியங்கள் 2,0 ஒன்னு, இன்னொன்னு -2,0. அதான் ஃபோக்கஸ். கிராஃப் ஷீட்ல போட்டா 2,0 இது ஒன்னு, இது ஒரு ஃபோக்கஸ். இன்னொன்னு -2,0 இது ஒரு குவியம், இது ஒரு குவியம். இந்த ரெண்டுக்கு இடையில இதுதான் மிட் பாயிண்ட், நடுப்புள்ளி. இது 0 0. அப்ப இதுதான் சென்டரா இருக்கும். ரெண்டு ஃபோக்கஸுக்கு மிட் பாயிண்ட் தான் சென்டர். ரெண்டு குவியங்களுடைய நடுப்புள்ளி தான் மையமா இருக்கும். அப்ப சென்டர் சி மையம் அல்லது சென்டர் 0,0. இனி இந்த கிராஃப் இப்படிதான் வரும். எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி வரும். ஏன்னா ஃபோக்கஸ் உள்ள இருக்கும், குவியங்கள் உள்ள இருக்கும். அப்ப இதோட ஈக்குவேஷன் வந்து சமன்பாடு ஃபார்முலா வந்து x²/a² minus y²/b² equal to 1. a² b² நீ கண்டுபிடிச்சு போட்டோம்னா ஆன்சர். இப்போ சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ், மையத்திலிருந்து குவியம் வரைக்கும் உள்ள தூரம் தான் AE. இது 2. அப்ப AE equal to 2. இனி E வந்து 3/2. இந்த E தூக்கி இங்க போட்டா A கிடைக்கும். இப்ப A into 3/2 equal to 2. இப்ப A equal to இந்த 2 டிவைட் பண்ணது இங்க வரும்போது மல்டிப்ளை பண்ணும் 4. இது மேல இருக்கு, இன்டு பண்ணது இங்க வரும்போது டிவைட் பண்ணும். A வந்து 4/3. அப்ப A² போட்டுடலாம். இனி B² வேணும். அப்ப B² கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா A² E² minus A². A² E² னா AE க்கு ஸ்கொயர். AE க்கு ஸ்கொயர் எடுத்தா 4 minus A² எடுத்தா 16/9 equal to இத சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இங்க 1, இங்க ஒரு 9 போடணும், இங்க ஒரு 9 போடணும். அப்போ 36 minus 16 20/9. இப்போ B² தெரியும், A² தெரியும். அப்ப ஈக்குவேஷன் வந்து x²/a² 16/9 minus y²/b² 20/9 equal to 1. இதான் ஆன்சர். இப்போ செகண்ட் பார்ட் பார்ப்போம். செகண்ட் பார்ட்ல மையம் சென்டர் வந்து கொடுத்திருக்கு 2,1. ஃபோக்கஸ் குவியம் கொடுத்திருக்கு 8,1. ஒரு இயக்கு வரை டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு x is equal to 4. அதிபரவளையத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. இதை கிராஃப் ஷீட்ல நம்ம போடலாம். சென்டர் வந்து 2,1 x2 y1 2,1. இனி ஃபோக்கஸ் வந்து 8,1. ஃபோக்கஸ் 8,1 3 6 இது 8, இங்க 1. இதுதான் ஃபோக்கஸ். இது சென்டர் மையம், இது குவியம். இயக்கு வரை x is equal to 4. அப்ப x is equal to 1, x is equal to 2, x is equal to 3, x is equal to 4. இப்போ இது கூட நம்ம ரெண்டாவது வரைஞ்சுக்கலாம். இது சென்டர், இது ஃபோக்கஸ். இது சென்டர் ஃபோக்கஸ். அப்ப இப்படி எங்கேயாவது வரும் கிராஃப். இந்த லைன் இப்படியே போகும். இது சென்டர், இது ஃபோக்கஸ். இங்க இருந்து இங்க வரைக்கும், சென்டர்ல இருந்து குவியம் வரைக்கும், சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள தூரம் தான் AE. மையத்திலிருந்து குவியம் வரைக்கும் உள்ள தூரம் AE. இங்க இருந்து இங்க கவுண்ட் பண்ணா 6 வரும். அப்ப AE வந்து 6.
இனி இதான் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4. மையத்திலிருந்து இயக்கு வரை வரைக்கும் உள்ள தூரம் a by e. மையத்திலிருந்து இயக்கு வரை உள்ள தூரம், சென்டர்ல இருந்து டைரக்ட்ரிக்ஸ் வரைக்கும் உள்ள தூரம் a by e. இது கவுண்ட் பண்ணா 2. அப்ப a by e equal to 2. இனி இது x பேஸ் பண்ணி வரதுனால ஈக்குவேஷன் வந்து சமன்பாடு x square by a square minus y square by b square equal to 1 ன்னு வரும். இது சென்டர் 0 0 வா இருந்தா, மையம் 0 0 வா இருந்தா, இங்க மையம் 2, 1. அப்ப இது x minus h the whole square. சென்டர் h, k ன்னு வச்சா இது y minus k the whole square ன்னு வரும். இப்போ a square b square எல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து AE தெரியும், A by E தெரியும். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா E கேன்சல் ஆயிடும். அப்ப AE into A by E equal to 6 into 2. 6 into 2. இது கேன்சல் ஆயிடும். அப்ப A square equal to 12 ன்னு வரும். இனி b square கண்டுபிடிக்கலாம். b square equal to a square e square minus a square. a square e square னா இது ae க்கு ஸ்கொயர் 36 minus a square னா 12 equal to 24. இப்போ நம்ம வேல்யூஸ் போட்டா x minus h 2 the whole square by a square 12 minus y minus k வந்து 1 by b square 24 equal to 1. இதான் ஆன்சர். இப்போ நம்ம மூணாவது பார்ட் பார்ப்போம். இந்த அதிபரவளையம் வந்து 5, -2 வழி செல்லும். ஹைப்பர்போலா passes through this point. குற்றச்சின் நீளம் length of transverse axis 8. transverse axis வந்து x axis இருக்கும், குறுக்கச்சு x அச்சா இருக்கும். அப்ப குறுக்கச்சு x அச்சுன்னா இந்த கிராஃப் இப்படி வரும். இதுக்கு சென்டர் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா நமக்கு சென்டர் வந்து புக்ல 0 0 எடுத்து ஆன்சர் கொடுத்திருக்காங்க, நம்ம 0 0 எடுப்போம். இப்போ 5, -2 x வந்து 5, y வந்து -2. இந்த பாயிண்ட் 5, -2 இந்த பாயிண்ட் வழி இந்த கிராஃப் போகும், passes through the point. இந்த ஹைப்பர்போலா கண்டுபிடிக்கணும். சென்டர் வந்து 0 0 நம்ம எடுத்திருக்கோம். சென்டர் 0 0, மையம் 0 0. அப்போ ஈக்குவேஷன் சமன்பாடு எப்படி எழுதலாம்? x square by a square minus y square by b square equal to 1. இனி a square b square கண்டுபிடிக்கணும். குற்றச்சின் நீளம் length of transverse axis னா 2a equal to 8. அப்ப a equal to 4. இப்போ b கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி இல்ல, அதனால நம்ம ஃபர்ஸ்ட்ல ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுவோம். x square by a square னா 16 minus y square by b square equal to 1. இப்போ இந்த கிராஃப் தான் இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அப்போ 5, -2 பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இத தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 25 x க்கு 5 போட்டா 25 by 16 minus y க்கு -2 போட்டா -2 க்கு ஸ்கொயர் 4 by b square equal to 1. இதுல இருந்து இந்த -4 by b square அங்க எடுக்கலாம். 25 by 16 இந்த 1 இங்க எடுக்கலாம். -1 equal to 4 by b square. இதுல இருந்து இது 1. இப்போ இங்க ஒரு 16 இங்க ஒரு 16 போட்டா கீழ 16, 25 minus 16 வரும் 9 equal to 4 by b square. இதுல இது இங்க வந்துரும் 9b square equal to இது இங்க போயிடும் 64.
b square equal to 64 by 9 ன்னு கிடைக்கும். அப்ப ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா ஈக்குவேஷன் சமன்பாடு x square by a square 4 a வந்து 4 a square வந்து 16 minus y square by b square 64 by 9 equal to 1. இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.